ஸோ நம்ம உடலில் ஃபேட் ரொம்ப அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது, ட்ரைக்ளிசரைட்ஸ், எல்டிஎல் லெவல். ஸோ இன்றைய காலகட்டத்தில் இந்த எல்டிஎல் லெவல் தான் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூன்றும் சேர்ந்தது தான் திரிகடுகு. சரி, இதை எப்படி நம்ம பயன்படுத்தி ஒரு நெய் செய்து நம்ம பயன்படுத்தலாம்? ஸோ கபம் இருக்குது, நம்ம உடலில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது, ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே குறையிறதுக்கு நம்ம இந்த திரிகடுகை பயன்படுத்தலாம். நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, வீசிங் இருக்குது, ஆஸ்துமா இருக்குது, ரொம்ப நாளாக நான் பஃப் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற நிறைய நபர்களுக்கு இதை பயன்படுத்தலாம். ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு மருந்து நம்ம வீட்டிலே அழகாக இந்த மெடிசனை ரெடி பண்ணிக்கலாம். சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு மருந்து முறை தான் இது. இது ஒரு நெய் வகையை சார்ந்த மருந்து. இந்த மெடிசன் என்னென்ன பிரச்சனைகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம உடலில் அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்குது, ஸோ நம்ம உடலில் ஃபேட் ரொம்ப அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது, ட்ரைக்ளிசரைட்ஸ், எல்டிஎல் லெவல். ஸோ இன்றைய காலகட்டத்தில் இந்த எல்டிஎல் லெவல் தான் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த எல்டிஎல் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மருந்தை பயன்படுத்தலாம். முக்கியமாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும், இதயம் தொடர்பான பிரச்சனைகள், இதயத்தில் அடைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலோ, இல்லை கபம் அதிகரித்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கோ, தலையில் நீரேற்றம், சைனசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கு நமக்கு இது ஒரு மிக சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இந்த வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி, இது எப்படி செய்யலாம்னு சொல்கிறேன். இந்த மருந்தினோட பெயர் தான் மகா திரிகடுகு நெய் அப்படின்னு சொல்கிறோம். திரிகடுகுன்றது நமக்கே தெரியும் இல்லையா? சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூன்றும் சேர்ந்தது தான் திரிகடுகு. சரி, இதை எப்படி நம்ம பயன்படுத்தி ஒரு நெய் செய்து நம்ம பயன்படுத்தலாம்? ஸோ எல்லோர் வீட்லேயுமே இந்த நெய் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லோருக்குமே இது பயன்படக்கூடியது. ஸோ இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்ன்றதை நான் சொல்கிறேன். பொதுவாக சுக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நம்ம உடலில் பல நோய்களை குணப்படுத்தக்கூடியது. இதை மருந்தாக செய்யும்பொழுது எப்படின்னா, சுண்ணாம்பு இருக்குது இல்லைங்களா, சுண்ணாம்பை தண்ணி விட்டு நல்லா கலந்து சுக்குக்கு மேலே நம்ம கவசம் மாதிரி செய்வாங்க. கவசம்னா மேலே அப்படியே போட்டு நம்ம அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். இதை நல்லா வெயிலில் உலர்த்தினதுக்கு பிறகு இதை அடுப்பில் நல்லா காட்டி அந்த மேலே இருக்கக்கூடிய சுண்ணாம்பு கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் கருமை நிறத்தில் மாறின பிறகு மேலே இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பை எடுத்துட்டு சுக்குக்கு மேலே இருக்கக்கூடிய மேல் தோலை எடுத்து இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததாக நம்ம மிளகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்னென்னா, இதுவும் ஒரு நாள் இரவு முழுவதும் மோரில் ஊற வைக்கணும். பசு மோரில் இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் இதை எடுத்து வெயிலில் உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி தான் திப்பிலி, இதுவுமே நம்ம என்ன பண்ணணும்னா மோரில் ஊற வைத்து எடுத்து அடுத்த நாள் வெயிலில் உலர்த்தி எடுத்துக்கணும். ஸோ இந்த மூன்றையுமே நல்லா பவுடர் பண்ணி ஃபைன் பவுடராக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பவுடரே பார்த்தோம்னா பல நோய்களுக்கு பயன்படுத்தலாம். நெய்யாக செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பவுடர் இருக்கும்போது இப்போ நான் சொன்ன அனைத்து நோய்களுக்குமே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு நம்ம பயன்படுத்தினா போதும். 2 பிஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, 2 சிட்டிகை அளவு நம்ம எடுத்து தேன் விட்டு நல்லா கலந்து இதை சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ அதிகமான கபம் இருக்குது, நம்ம உடலில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது, ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே குறையிறதுக்கு நம்ம இந்த திரிகடுகை பயன்படுத்தலாம். இந்த திரிகடுகு நெய்யாக நம்ம செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இன்னும் ஒரு ஸ்டெப் தான், அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். வெற்றிலை, அதுவும் கம்மாறு வெற்றிலை அப்படின்னா சிறந்தது. வெற்றிலை சாறு எடுத்து இந்த திரிகடுகு சூரணம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் விட்டு கலந்துடணும். ஸோ கலந்து வெயிலில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம நெய்யாக செய்ய போகிறோம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப வீரியமான ஒரு மருந்து. அதனால தான் மகா திரிகடுகு நெய் அப்படின்னு சொல்கிறோம். சகல விதமான நோய்கள், கப நோய்கள், உடல் வலி எல்லாத்தையுமே இது போக்கக்கூடியது. ஸோ அதனால் இதை வெற்றிலை சாறு விட்டு கலந்து வெயிலில் வச்சு எடுத்ததுக்கு பிறகு
எவ்வளவு அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கோ அதற்கு 3 மடங்கு நெய் விடணும். இப்போ 100 கிராம் நம்மக்கிட்ட சூரணம் இருக்குன்னா 300 கிராம் நெய் வந்து எடுத்துக்கணும். ஸோ நெய்யில் இந்த சூரணம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த சூரணம் எல்லாமே நெய்யோடு நல்லா கலந்து கொதி வந்ததுக்கு பிறகு இதை வடிகட்டி எடுத்து வச்சிடணும். ஸோ இந்த நெய்யை நம்ம பயன்படுத்தும்போது முன்னாடி நான் சொன்ன மாதிரி அனைத்து விதமான நோய்களுக்கும் இது சிறந்தது. இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேன். தினந்தோறும் காலை இரவு 2 வேளையும் 10 ml அளவுக்கு பயன்படுத்தணும். உணவு எடுத்ததற்கு பிறகு காலை இரவு 2 வேளையும் நம்ம ஃபுட்டு சாப்பிட்ட பிறகு இந்த நெய்யை நம்ம பயன்படுத்திக்கலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஸோ கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள், ஸோ ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், பிசிஓடி பிரச்சனை, அதே மாதிரி தைராய்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இது நமக்கு சரியாகிறதுக்கு இந்த நெய் வந்து ஒரு 10 ml அளவுக்கு காலை இரவு 2 வேளையும் நம்ம பயன்படுத்தலாம். இல்லை கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குனாலும் இதை நம்ம பயன்படுத்திட்டு 1 கிளாஸ் அளவுக்கு வெந்நீர் குடிக்கணும். ஸோ முக்கியமாக இந்த கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கிறவங்க தாராளமாக நெய் சேர்ந்திருக்கேன் இதில் நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் இன்னும் அதிகமாகிடுமா அப்படின்னு பயப்பட வேண்டாம். இது வந்து ஒரு மெடிசன். ஸோ இதை நம்ம எடுக்கும் பொழுது அதனால தான் இதை எடுத்ததுக்கு பிறகு நம்ம வந்து 1 கிளாஸ் வெது வெதுப்பான தண்ணீரை வந்து குடிக்க சொல்கிறோம். ஸோ இந்த மெடிசன் இது மருந்தாக நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், முக்கியமாக ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, வீசிங் இருக்குது, ஆஸ்துமா இருக்குது, ரொம்ப நாளாக நான் வந்து பஃப் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற நிறைய நபர்களுக்கு இதை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இதை வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை 10 ml அளவுக்கு பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், சைனசைட்டிஸ் இருக்கும், நிறைய பேருக்கு தலையில் பிரச்சனைகள் இருக்கும், அதாவது மூச்சு விட சிரமமாக இருக்குது, தலை பாரம் இருக்குது, முதுகு பகுதியில் வந்து இதனாலேயுமே வந்து ஒரு குத்தல் வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சைனசைட்டிஸ் பிரச்சனை இருந்தாலும் இந்த நெய்யை பயன்படுத்தலாம். பொதுவாகவே இதில் சேர்ந்திருக்கக்கூடிய மூலிகைகளோட வெற்றிலை சாறும் சேர்த்து நெய்யாக நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். இது சித்த மருந்தகங்களையும் நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து சரியாக செரிமானம் நடக்கலை, அடிக்கடி கோல்டு காஃப் வருது அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 1 வேளை 5 ml அளவுக்கு குழந்தைகளுக்கும் நம்ம கொடுக்கும் பொழுது அடிக்கடி ஜலதோஷம், சளி, டக்குன்னு ஃபீவர் வந்துடுதுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இதை கொடுத்துக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இம்யூனிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி பெண்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபைப்ராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம். ஃபேட்டி லிவர் இருக்குது, இல்லை கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் இந்த நெய்யை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளை எப்படி பயன்படுத்தலாம், அதையே மருந்தாக மாற்றி நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றது நிறைய மருந்துகள் வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம எளிமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து வகையை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.